ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்க லைஃப்ல வந்து அவங்களோட கோல வந்து எப்படி செட் பண்றாங்க, எப்படி அதை வந்து அடையிறாங்க, அதை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டைப் ஏ. டைப் ஏ யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் படத்துல, ரீசெண்டாக வந்து டிராகன் படத்துல வர பிரதீப் ரங்கநாதன். ஸோ அந்த கேரக்டர் நம்ம வந்து எடுத்துக்கலாம், டிராகன் கேரக்டரே எடுத்துக்கலாம். அண்ட் டைப் ஏ எப்படி வந்து அவங்க கோலை செட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து அந்த படத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க லவ்வர் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு தப்பு பண்றதுனால லைஃப் லாங் நல்லா இருக்கலாம்னா அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், நம்ம வந்து ஒரு அவன் புருஷனோட எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு 2000 ரூபா ₹1 சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போவாரு. அதுவும் இல்லாமல் ப்ளஸ் அவங்க குடும்ப சுச்சுவேஷனும் அது மாதிரி கஷ்டத்தில் இருக்கும். அதுக்காக இதுக்கு மேலே எப்படின்னா அவங்க வந்து ஜாலியாக இருப்பாங்க, எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும் அவங்க லைஃப்பில். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கோலை வந்து செட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஜாலியாக இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம வேலைக்கு போனாதான்டா சோறு, இதுக்கு மேலே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த கோலை செட் பண்ணி அதுக்காக வேலை செஞ்சு அந்த கோலை வந்து அடையவும் செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு வந்து லாங் டேர்ம் கோல்லாம் எதுவும் இருக்காது. ஸோ இப்போ ஒரு பிரச்சனை வருது, இதை அடையணும், அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணலாம், அதை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு பிரச்சனை வருதுன்னா அங்கேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அவங்களுக்கு ஒன்லி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டைப் பி. டைப் பி தான் வந்து ஸோ அவங்க வந்து வேற லெவல். என்னன்னா அந்த 12th ஃபெயில் படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் வர கேரக்டர்ஸ் தான் அவங்க. அவங்க வந்து ஒரு பேஷனேட்டடாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம். படிக்கிறப்பயே வந்து அவங்க ஏன் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், எல்லாமே அவங்களுக்கு வந்து தெரியும். காதலிக்க இப்போ எனக்கு நேரம் இல்லை, படிப்பில் தான் நான் இப்போ கவனம் செலுத்தணும். எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு. போனால் இந்த வேலைக்கு தாண்டா போகணும். அவங்களுக்கு நீட்ஸ் இருக்கும், பண தேவைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், அவமானங்கள் எல்லாமே இருக்கும். பட் அவங்க நீட்ஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கோலை செட் பண்ண மாட்டாங்க. கோலை செட் பண்ணிட்டு தான் அந்த கோலை அந்த கோலை அடையிறப்ப அந்த நீட்ஸும் காலியாயிரும், அதே மாதிரி அவங்க கோலையும் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அவங்க அவங்க அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களால அவங்க சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷப்படுவாங்க. கடைசியாக நம்ம பேச போகிறது வந்து டைப் சி. ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்களா, பிறக்கும் போதே வந்து பணக்காரங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீட்ஸ்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. அவன் நினைச்சதா வாங்குவான், நினைச்சதை பண்ணுவான். இப்போ வந்து ஒரு ஒரு டைப் ஏல இருக்க ஒரு பையன் வந்து ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறான்னு வைங்களேன். அவன் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ வேலைக்கு போகணும், காசை சேர்க்கணும். அவன் ஒரு பைக் வாங்குறதுக்கே ஒரு 2 வருஷம் ஆகுதுன்னா, இங்கே டைப் சியில் இருக்கவன் ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்படுறான்னா அவன் ஆசைப்பட்டு அவங்க அப்பாட்ட சொன்னான்னா அடுத்த நாளே அவன் வீட்டு முன்னாடி நிற்கும். ஸோ அதுதான் வந்து டைப் சி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அவங்க, ஏன்னா ஒருத்தனுக்கு வந்து ஒரு தேவைன்னு இருக்கிறப்ப தான் வந்து அவன் செல்ஃப் டிசிப்ளின்டாக ஒழுக்கமாக கரெக்டாக இருப்பான். இந்த மாதிரி டைப் சியில் இருக்கவங்க வந்து தப்பான வழிக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. பட் டைப் சியில் இருக்கவங்க எல்லாரும் நான் கெட்டவங்கன்னு சொல்லல. அந்த படத்துலலாம் வந்து பணக்காரங்க பசங்கள்லாம் வந்து அப்படியே கெட்ட பசங்க மாதிரி அப்படியே காமிப்பாங்க, அப்படிலாம் இல்லை. டைப் சியில் இருந்து ஒழுக்கமாக இருந்து லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு வந்தவங்களும் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம தளபதி விஜய். ஸோ அவர் இந்த சினிமாக்குள்ளே வரப்ப அவருக்கு நல்ல ஒரு பேக்கப்பில் தான் வந்தார். பட் இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு அந்த ஸ்டேஜில் நிற்கிறது, இன்னைக்கு வந்து டாப் பெய்டு ஆக்டரில் வந்து தமிழ் சினிமாலே டாப் பெய்டு ஆக்டராக அவர் நிற்கிறாருன்னா அவரோட ஹார்ட் ஒர்க், அவரோட உழைப்பு, கஷ்டம். ஸோ அதனால தான் அவர் அங்கே நிற்கிறாரு. அவராக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின், யாராக வேணா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான டைப் சியிலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க லைஃப்பில் முன்னேறினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ தேங்க்யூ வச்சுக்கலாம். ஸோ இதில் நான் எந்த டைப்புன்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டைப் ஏல இருந்தேன். ஸோ நம்ம வந்து ஆசைகள்லாம் ஒரு பக்கத்து இருக்கட்டும்,
ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வேலைக்கு போவோம். நம்மளால டக்குன்னுலாம் வந்து எடுத்து போட்டுட்டு நான் பேஷனேட் நான் வந்து போறேன் அப்படின்லாம் போயிற முடியாது. ஃபர்ஸ்ட்டு படிச்சேன். இப்ப வந்து ஒரு வேலைக்கு வந்துட்டேன். ஸோ இதுக்கு மேல வந்து நம்ம புடிச்சத நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு தான் நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்ப நான் டைப் ஏலேருந்து டைப் பிக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஸோ A+Bன்னு சொல்லலாம் நம்மள. ஸோ அந்த மாரி தான் புடிச்சது. அதோட முதல் ஸ்டெப்பா தான் அந்த யூடியூப் வீடியோஸ். ஸோ பண்றப்ப பண்றோம் அவ்வளோதான். இதுல வந்து இத வச்சு இந்த யூடியூப் வீடியோஸ வச்சு நம்ம வந்து பணம் சம்பாரிக்கணும் அப்படின்ற ஒரு இதெல்லாம் இல்ல. ஸோ பண்றது எனக்கு புடிச்சிருக்கு அவ்வளோதான். பண்றோம் அவ்வளோதான். புடிச்ச வேலைய பண்றோம். தனுஷ் சொல்லுவாரே, "செஞ்சா புடிச்ச வேலைய செய்யணுங்க, இல்லனா செத்துறணும்" அப்படிம்பார்ல. அந்த மாரி இது வந்து 9 to 5 வந்து ஒரு ஜாப் இருந்தாலும், நம்ம புடிச்சத பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்றது தான் இது. ஸோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன டைப்புன்றத வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. தேங்க் யூ.